விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமுனியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய அன்பு வணக்கங்கள். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரசோதயாத். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திர யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். ஓம் சனீஸ்வராய நமக. அன்பர்களே, நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:56 ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். அதனை முன்னிட்டு உங்களுக்கு இந்த ராசிக்குரிய பலன்களை எடுத்துக் கூறுகின்றேன். அன்பர்களே, நவகிரகங்களில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வலிமையானவர். அவர் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலகட்டங்கள் பயணிப்பார். மகரம் கும்பம் ஆகிய 2 ராசிகளும் அவருடைய வீடுகளாகும். துலா ராசியில் உச்சமடைவார், மேச ராசியில் நீசமடைவார். ரிஷபம் மிதுனம் கன்னி நட்பு வீடுகளாகவும், விருச்சிகம் தனுசு மீனம் ஆகிய ராசிகள் சம ராசிகளாகவும், கடகம் சிம்மம் ஆகிய ராசிகள் பகை ராசிகளாகவும் சனீஸ்வர பகவானுக்கு இருக்கின்றது. பொதுவாக 12 ராசிகளிலே கிட்டத்தட்ட 8 ராசிகள் அவருடைய கண்ட்ரோல்ல எப்பயுமே இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஜென்மச்சனி, அர்த்தாசம சனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி, குடும்பச்சனி, விரயச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 6 ராசிகளையும் அவருடைய பார்வையின் மூலமாக அவருக்கு 3, 7, 10 அப்படிங்கிற பார்வை, 7ஆம் இடங்கிறது கண்டச்சனியா வந்தனால 3, 10 ஆகிய பார்வைகள் மூலமாக 8 ராசிகளை அவர் எப்பயுமே கண்ட்ரோல்ல வச்சே இருப்பார். இந்த சனீஸ்வர பகவான் சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் மகனாக பிறந்தவர். சிவனிடம் ஈஸ்வரம் பட்டம் பெற்று சனீஸ்வர பகவானாக மாறினார். ஸ்ரீ விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் தவிர மற்ற அனைவரையும் தேவர்கள், யட்சர்கள், கிங்கணர்கள், ராட்சசர்கள் மற்றும் மனிதர்கள் ஆகிய எல்லாரையுமே அவரவருக்குரிய காலகட்டங்கள்ல பீடித்து பிறகு நல்ல சுப பலன்களையும் அவர் தந்தருளினார். அப்பேற்பட்ட சனி பகவான் தேனி மாவட்டம் குச்சனூர்ல சுயம்பு சனீஸ்வரராகவும், மகா சக்தியாக திருநள்ளாறுல காட்சி தருகின்றார். அவருடைய இந்த சனி பயிற்சியை பற்றி இப்பொழுது உங்களுக்கு விரிவாக எடுத்துக் கூறுகின்றேன். வசீகர முகமும் இளமை தோற்றமும் கொண்ட, எவரையும் தன்பால் ஈர்க்கும் சக்தியும் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சனி பயிற்சியின் மூலமாக அதிகமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரே ராசின்னு சொன்னா உங்க ரிஷபராசி மட்டும்தான். என்ன, சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதி. அவர் லாபத்துல உட்கார்றப்ப இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டமே முழுக்க லாபம் தான் கிடைக்க போகிறது. அப்ப எதன் மூலமாக இந்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க போறது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப முதல்ல அவருடைய பார்வையை எடுத்துக்கிறோம். 3ஆம் பார்வையை உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்ப ராசியை பார்க்கிறப்ப ஆயுள் ஸ்தானம் அபிவிருக்கும். ஆயுள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்ப ஆயுள் அதிகரிக்கணும்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, உடலால் பிரச்சனை ஏற்பட்டவங்களுக்கும் மனதால் பிரச்சனை ஏற்பட்டவங்களுக்கும்
தொழில் ரீதியாக பாதிப்புகள் அடைந்தவர்களுக்கும் இந்த 2.5 ஆண்டு காலகட்டமும் ஒரு விமோச்சன பீரியடு அப்படின்னு தான் சொல்லலாம். அப்ப தொழில் நிலைகள் அதிகரிக்கக்கூடிய தொழில், வியாபாரம், உத்தியோகம் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகங்கள் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது, எதிர்பார்த்த மாற்றங்கள், எதிர்பாராத திருப்பங்களோடு கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. அதனால லாபம் தான் இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கு ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிடைப்ப இருக்கிற வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அது போக பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய கன்னி ராசியை பார்க்கிறார். கன்னி ராசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம்னு அர்த்தம். அப்ப இதுவரை இந்த பூர்வ புண்ணியத்தால பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, முன்னோர்கள் சாபம்லாம் இருக்கு, இதெல்லாம் இருந்தால் இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பாக விலகிவிடும். இது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இஷ்ட குல தெய்வங்களை வழிபாடு செஞ்சீங்கன்னா இப்போ உங்களுக்கு குலசாமியோட அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது. அதனால குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. அது போக பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுவாக பாத்தீங்கன்னா காதல்னு சொல்லுவோம். அப்ப காதல் கைகூடும், காதல் மங்களத்தில் கைகூடும், காதல் எந்த பிரச்சனையும் இல்லாம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒண்ணு. ரெண்டாவது, குழந்தை பாக்கியத்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் லாபமும், குழந்தை செல்வங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான கல்வி அல்லது தொழில்நிலைகள், வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உங்கள் மூலமாக சுபமாக நடக்க போகிறது, லாபமாகவும் நடக்க போகிறது. அதனால இந்த 5ஆம் இடம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அது போக அரசு துறை அல்லது தனியார் துறையில பணிபுரியக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு புறம் இந்த காலகட்டங்கள்ல லாபங்கள் நிறைய கிடைக்க போயிருது. அதனால நீங்க தொட்டதெல்லாம் பொன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒத்து வரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரியம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அது வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். குறிப்பா சொல்ல போனோம்னா, இந்த திருமணம் நடந்திருக்கு, திருமணத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள், நிறைய கோர்ட்டு கேஸ், வில்லங்க வைக்கணும்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த டைவர்ஸ்காரங்களுக்கெல்லாம் டைவர்ஸ் கிடைக்கும். அது போக சில தீர்க்க முடியாத பிரச்சனை வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் அந்த தீர்வுக்கு இந்த காலகட்டங்களுக்கு லாபமாக கிடைக்கும். அடுத்து, இந்த பதவி உயர்வை எதிர்பார்த்து காத்திருக்கிறது அல்லது பணி மாற்றல்களை எதிர்பார்த்து காத்திருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல அதுக்கு உகந்த காலகட்டமாக இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுத்தே தீரும். அடுத்து மிக முக்கியமான விஷயம் தான், அவர் அதாவது 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய தனுசு ராசியை பார்க்கிறார். வண்டி 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம். வண்டி வாகனத்தில் கவனமாக செல்லுங்கள். ரிஷபராசி என்பதே இது ஒண்ணுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். வண்டி வாகனத்தில் கவனமாக செல்லுங்கள். தேவையில்லாத போராட்டங்களிலோ அல்லது தேவையில்லாத செயல்களிலோ ஈடுபடுவதை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். ஏன்னா இந்த 8ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, பிரச்சனைக்கு பிரச்சனை, போராட்டம். அதனால பெரிய லெவல ஒரு சின்ன விஷயத்த ஒரு வண்டியோ நீங்களோ இடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல அந்த பிரச்சனை அப்படியே முடிச்சு விட்டு போயிருங்க. அதை விட்டுட்டு உங்களுடைய வாய் சாமர்த்தினால ஏதாவது பேசுறேன் வைக்கிறேன்னு சொல்லி இறங்குனீங்கன்னா அது பிரச்சனை போராட்டமா மாறி பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால கூடுமான வர பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கிறதுக்கு பாருங்க. வண்டி வாகனத்துல மோசமா வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையற்ற பயணத்தை தவிர்த்து விடுங்கள். உடல் சார்ந்த விஷயங்களிலும் மனம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கவனம் செலுத்துங்க. ஏன்னா இதெல்லாம் சனீஸ்வர பகவானுடைய பார்வையினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இதுல லாபம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த போராட்டம் சொன்ன பார்த்தீங்களா, அது ஒரு சில நேரங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பாக அமையும். விபரீத ராஜயோகம் சொல்ல இல்லையா, அது மாதிரி திடீர்னு லாபத்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைக்கும். இது போக மிக முக்கியமான விஷயம் பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தில் நிச்சயமாக ஏற்றத்தையே சந்திப்பீர்கள், தொழில் ரீதியாகவும். அடுத்து உத்தியோகம் மற்றும் வராக்கடன்கள், இதன் மூலமாக உங்களுக்கு பணச்சேர்க்கைகள் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி நிலவும். அவர் எந்த பாதிப்பையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்க மாட்டார். தொழில்நிலைகளை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா குறிப்பா இந்த கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் அதே மாதிரி இந்த பினான்ஸ் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல ஒரு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுலயும் குறிப்பா சொல்ல போனோம்னா அரசியல் சம்பந்தப்பட்டவங்க, சினிமா, சின்னத்திரை இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு யோகங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சுழலும் எந்திரம், அழகு கலை, அதே மாதிரி ஆடம்பர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடுறவங்க, குறிப்பா உணவு சார்ந்த கடை வச்சிருக்காங்க, இதுல இந்த இட்லி கடை, தோசை கடை, அதே மாதிரி டிஃபன் சென்டர் இவங்க வச்சிருக்கவங்களும் சரி, குறிப்பா மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி, இல்ல இறைச்சி கடை வச்சிருப்பாங்க, கோழி இறைச்சி, அந்த இறைச்சி கடை சார்ந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமாக இந்த 2.5 வருஷ காலகட்டமே நல்ல தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள், மற்ற கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் தொழில் நிலைகள்ல நல்ல யோகத்தை நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். அடுத்து குறிப்பா மாணவர்களுக்கு எடுத்துக்கிறோம்.
இந்த மாணவர்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிபத்தியம், புதனுடைய யோகம் உங்களுக்கு அதிகமா இருக்கனால நீங்க கொஞ்சோன்னு படிச்சாலே நிச்சயமா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த 2.5 வருஷ காலகட்டமும் உங்களுக்கு படிப்புல மட்டும் கவனம் செலுத்தினீங்கன்னா, அதுவும் குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த 10ல இருந்து 12ல இருந்து உங்களுக்கு காலேஜ் போறவங்க இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 2.5 வருஷ காலகட்டமும் உங்களுக்கு பகவான் கை கொடுத்து உதவுறதுக்கான வாய்ப்பை ரெடியா ஏற்படுத்திக்கார். இது எந்த துறையில போகலாம், எப்படி போன சைன் பண்ணலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கனாலே உங்களுக்கு கரெக்டா பிளான் பண்ணீங்கனாலே நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவர் உங்களுக்கு கை கொடுத்து உதவுறதுக்கு தயாரா நிற்கிறார். ஒண்ணு. அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து ரிஷபராசி அன்பர்களுக்கும், அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே லாபமாக கிடைக்க போகிறார். அதாவது மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பார். அதே மாதிரி வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. கல்வியில் தடை ஏற்பட்டவங்களுக்கெல்லாம் கல்வி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் இருந்து மீண்டு எழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாம் 2.5 ஆண்டு காலகட்டங்கள் உங்களுக்கு பகவான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அடுத்து உடல்நல சம்பந்தப்பட்டதுல நல்ல யோகம் உண்டு. பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்படாது. இருந்த போதிலும் நம்ம சொன்ன 8ஆம் இடம் சொன்ன பார்த்தீங்களா, அதன் மூலமாக உடல் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் செலுத்துங்கள். அதே மாதிரி தேவையில்லாத உணவுகள், தேவையற்ற பயணங்கள் இவற்றெல்லாம் தவிர்த்தீங்கன்னா உடல் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பெரும்பாலும் பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்படாது. அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். இதுவரை எங்கேயாவது வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம், தூர்தேச பயணம் போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த 2.5 வருஷ காலகட்டமும் உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் ஜாலியா இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பலமான காலகட்டமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி தொழில் நிலைகள்ல ஆரம்பிச்சு அது தொழிலை கொண்டு போகலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு பிறகு இந்த 2.5 ஆண்டு காலகட்டமும் கோல்டன் பீரியடு. அதனால இந்த பெண்களுக்கு இந்த காலகட்டங்களை சரியான முறையில் பயன்படுத்திங்க. அடுத்து திருமணமாகாத பெண்களுக்கெல்லாம் மங்களங்கள் கைகூடி வரும். மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான். யோக பலங்களோட கூடிய குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. இறை பலம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. குறிப்பா அதான் சொல்ல போனோம், 5ஆம் இடங்கிறது குலசாமி. அந்த இடத்த சனீஸ்வரன் பார்வையை பார்க்கறதுனால அந்த அருவாள் ஏந்திய தெய்வம் வச்சு குலசாமியை கும்பிடுறீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் தெய்வம் தலைமாட்டில் நின்று நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு லாபமாகவும் திருப்தியாகவும் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் தர்ம கர்மாதிபதினு சொன்னேன். அப்ப இந்த தர்ம கர்மாதிபதி என்ன செய்வான்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா தந்தை வழி சொத்துக்கள், அதே மாதிரி தொழில் ரீதியாக புதுசா ஆரம்பிக்கன்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது இருக்க தொழில அபிவிருத்தி செய்யணும்னு சொல்லி நினைச்சிருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்கள்ல யாரையும் கன்சல்ட் பண்ணவே வேண்டாம், தைரியமா செய்யுங்க. லாபத்தில் அமர்ந்த சனி பகவான் நிச்சயமாக நிறைய லாபத்தை தொழில் மூலமாக உங்களுக்கு தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொன்னதெல்லாம் முன்னாடி. இப்ப பெண்களும் தொழில இறங்கிட்டாங்கிறப்ப அந்த தொழில் வியாபாரத்தில் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே தொழில்காரனாகிய சனி பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது. அதை தயவு செய்து நல்லபடியா பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த ஆண்டு இந்த 2.5 வருஷ காலகட்டமும் உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு நிச்சயமா வாய்ப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்ப இவ்வளவு யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானை எங்க போய் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப மிக முக்கியமான விஷயம் சொல்லிக்கிட்டீங்கன்னா, அவர் நீர் ராசியில சனி பகவான் மாறி இருக்கிற காலத்தால சுக்கரனுடைய ராசி உங்கது. அதனால ஸ்ரீரங்கத்துல போய் ரங்கநாதரை வழிபாடு பண்ணுங்க, தாயாரை வழிபாடு பண்ணுங்க. அங்கே அனுக்கிரகம் வேண்டி பிரார்த்தனை பண்ணீங்கனாலே சனீஸ்வர பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால ரிஷபராசிக்காரர்கள் இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் போன்னு சொல்லி பார்க்கிறப்ப ஸ்ரீரங்க பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் அதாவது சுமூகமாகவும் லாபமாகவும் கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஐயா, இப்ப ரிஷபராசி பத்தி சொன்னீங்க, மிக அருமையாக இருந்தது. இந்த சனி பகவானோட பெயர்ச்சியானது ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்றது போல சொன்னீங்க. இந்த சனி பகவான் லாப சனியாக ரிஷபராசியில சஞ்சரிக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த லாப சனியானது ரிஷபராசிக்கு எந்தெந்த வகையில், இப்ப தொழில் அடிப்படையில இருக்கலாம், குடும்ப அடிப்படையில் இருக்கலாம், இந்த மாதிரி எந்த வகையான அடிப்படையில் இவர்களுக்கு லாபமாக இருக்கிறது? ஐயா, லாபம் சொல்லி சொன்னாலே பொதுவா நீங்க ஒரு வகையா பிரிக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் எல்லாமே லாபம் தான். மனிதனுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய எல்லாமே லாபம் தான். அப்ப முதல் காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை, அப்ப அது கிடைக்குமானா அது நிச்சயமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து கணவன் மனைவி உறவு அது திருப்திகரமா இருக்கணும், அதுவும் லாபத்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதி.
9, 10 ஆதிபத்தியம் பெற்றவர். அவர் தான் இந்த ஒரே யோகாதிபதியும் கூட, ரிஷபராசிக்கு ஒரே யோகாதிபதி. அப்ப அவர் வந்து யோகம் தரலைன்னா மற்ற யாருமே தர முடியாது. அப்பேற்பட்ட யோகாதிபதி லாபத்துல உட்கார்ந்துருக்கப்ப இந்த துறைன்னு சொல்லி குறிப்பா சொல்லாம எல்லாம் தொட்டதெல்லாம் பொன் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு யோகம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கு கிடைக்க போகுது. அப்ப கிடைக்க போகுதுன்னா அதை எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற விதத்துலதான் எல்லாமே உங்களுக்கு உண்டு. ஏன்னா தேவைக்கு அதிகமா நிறைய கிடைக்க போகுங்கிறப்ப அதை நீங்க பாட்டுக்கு விரயம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுக்கு பிரச்சனையாகும். அதனால இப்பயே வந்து சேமித்து வைப்பது நல்லது. இந்த 2.5 ஆண்டு காலம்னு ஒரு கால கணக்க சொல்றீங்க. இந்த 2.5 ஆண்டு காலம் முடிந்த பிற்பாடும் வந்து இதற்கான பலன்கள் நீடிக்குமா அல்லது அந்த 2.5 ஆண்டுகளிலேயே முடிந்து விடுமா? 2.5 ஆண்டு முடிஞ்ச உடனே சனி பகவான் வந்து மேசராசிக்கு வருவார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனியும் துவக்கம் ஆரம்பிக்கும். அதுதான் நான் முதல் சொன்னேன், சேமித்து வையுங்கள் அப்படின்னு சொன்னேன். இப்ப நீங்க சேமிச்சு வைக்கலன்னா எல்லாத்தையும் நீங்க செலவு பண்ணிட்டீங்க, லாபத்தை முழுவதையும் செலவு பண்ணிட்டீங்கன்னா இப்ப விரயஸ்தானத்துக்கு சனி பகவான் வரும்பொழுது எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விரயத்தை கொடுப்பார். அப்ப அந்த விரயத்தை கொடுக்கும் போது அந்த விரயத்தை செலவு பண்றதுக்கான தொகை வந்து சேமிச்சு வச்சிருந்தேன்னா நீங்க எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அல்லது தேவையற்ற பிரச்சனையில போய் மாட்ட வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படும். அதனாலதான் அந்த காலத்தை வந்து நிர்ணயம் பண்ணி இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கு உங்களால என்ன முடியுமோ அவ்வளவுத்தையும் அனுபவிச்சுங்க நான் சொன்னேன். மிக்க நன்றிங்கய்யா, அழகா எடுத்து சொன்னீங்க. இது வருமுன் காப்பது என்பதுன்றது வந்து ஒரு சிறந்த வழி, அதுலயும் வந்து சேமிப்பு என்றதை ஒரு சேர்த்து சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றிங்க.